தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இருக்குமா இருக்காதா? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் இந்த மண்ணை விட்டு அண்ணாமலை போக மாட்டார் என்பது நான் ஒரு வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி அவர்களும் திமுக ரெண்டு பேரையும் விமர்சனம் செய்ய வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும். இந்த அஜெண்டா கொடுக்கப்பட்டது அமித்ஷா மோடி அவர்கள். அப்படி இருக்கிற போது இது எந்த வகையில் அண்ணாமலை தவறு பண்ணியிருக்காரு சொல்லுங்க. அப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமியை அழிக்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்தாரு. ரெண்டு திராவிடையை கேளுங்க. நிர்மலா சீதாராமன் மேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்ல என்ட்ராரு தப்பு. அண்ணாமலை அவர்களை கூப்பிடாம அந்த ஒரு குழுவை நடத்துறாங்க அப்படின்னா அப்ப கட்சியிலேயே அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு குரூப் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு கொட்டத்தை அடக்க விடும் நோக்கத்திற்காக அண்ணாமலை அவர்கள் முழு அதிகாரத்தோடு மத்தியில் ஆசீர்வாதத்தோடு அரசியல் தமிழகத்தில் மேற்கொள்வான்னு பாக்குறேன். ஏங்க ஒரு மனுஷன் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் பர்சனலா ஒரு பாண்டிங் இருக்கு. பர்சனலா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிதலுக்கான நட்புணர்வா இருக்கு. அதுக்காக நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ்ல போய் மேடல்ல கலந்துட்டாங்க, நிகழ்ச்சி கலந்துட்டாங்கன்னு அதுக்காக கிடையாது. அதுக்காக பார்க்கப்படல. கிட்டத்தட்ட 95% பாஜக இன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவராக ஒத்தகால நிக்கிறான். எப்பப்போ யாரா பின்னாடி எப்பப்போ எப்படி மாறுவாங்கன்னு அப்பப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேட்டரோட மாதிரி அப்பப்போ மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும். அதனால பொறுத்துறதுங்க, வெயிட் அண்ட் சி. என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். நான் சாப்பிடல, வெறும் வயிற்றுல நாவுக்கரசு நாக்கில் சொல்றேன். 21 ஆண்டுகளா இந்த 22 ஆண்டுகளா இந்த அரசியல டே நைட்டு படிச்சுட்டு இருக்கேன். பண்டிகை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் கல்யாணம் காரியம் எதுவுமே கிராமத்தில் எதுவுமே கிடையாது. துறவி மாதிரி இந்த அரசியல உண்மையை பார்த்துட்டு இருக்கிற அடிப்படை நான் சொல்றேன். அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன், பயிற்சி அடிப்படையில் சொல்றேன். என்டிஏ கூட்டணி 2024 ஆட்சி பிடிக்கும். இப்படி அமைஞ்சா ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய்க்கும் நான் தமிழ் தாய் ஒரு அன்பு தந்தைக்கும். ஓகே சார், இன்றைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னும் 9 நாட்களுக்குள்ள மாற்றப்படுகிறார் அப்படின்ற மாதிரி கால அவகாசம்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட போறாரு, வேற ஒருத்தவங்க வர போறாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருப்பாரா, இல்ல பதவியில இருந்து விலகுறாரா? அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் விலகப்பட்டார்னா எந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படும், இல்ல பதவியே இல்லாம போயிருமா, இல்ல என்னதான் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல்? தமிழ்நாடு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இருக்குமா இருக்காதா? என்னம்மா நீங்க கொஸ்டினுக்குள்ள ஆயத்திட்டு வச்சு விட்ட அடப்பாவிகளா? இது தமிழக முதலமைச்சருக்கு இது பிரச்சனையா இருக்கு. தமிழக முதலமைச்சருக்கு அண்ணாமலை போயிட்டா ஏடிஎம்கேக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க செய்தி கேள்விப்பட்டேன். ரெண்டு பேருமே அண்ணாமலை போயிட்டா தமிழக அரசியல் பெரிய பாரஞ்சுன்னு. அது அல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் இந்த மண்ணை விட்டு அண்ணாமலை போக மாட்டார் என்பது நான் ஒரு வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மனிதனை கண்களின் முகத்தங்களை பார்க்கின்ற போது அனலைஸ் பண்ணணும், சைக்காலஜியை நம்ம உள்வாங்கணும், ஒரு மனிதனை உள்வாங்கணும். அப்படி அண்ணாமலை நான் உள்வாங்கினது என்ன சொல்லுவேன்னா, என் கால்களில் 4 மாதங்கள் செப்பல் போடாமல் இருக்கிறேன், களத்திலிருந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த ஒரு வரி ஒற்றை வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் அடங்கிறத நான் பார்க்கப்படுறேன். அது சாதாரணமாக வந்த வார்த்தை அல்ல, அடிவயத்திலிருந்து மனசில் வந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு கதையை சொல்லி இதை சொன்னா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரி இருந்தபோது அவர் கைகள் சில இடத்துல கட்டப்பட்டது. அப்போ சிஸ்டர் சரிகளும் புத்தகத்துல எழுதுறாரு. அப்படி இருக்கிற போது அவரால் சில விஷயங்கள் செயல்பட முடியலையே, அரசியல் தடுக்குதே நோக்கத்திற்காக அவர் அந்த பொறுப்பை துறக்கிறார். அப்படி துறக்கிற போது அங்க இருக்கிற டி சிவகுமார் ஆகட்டும், தேவகவுடா ஆகட்டும், எல்லாருமே ஒரு தமிழனுக்கு அங்க கர்நாடகாவில் கட்சியில ஆஃபர் கொடுக்குறாங்க, எங்க கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் எல்லாம் புறக்கணிச்சுட்டு சுதாகர் அமைப்பு சில சுதாகருக்கு அவர் தெரியப்படுத்து அவர் தான் முதலா பார்க்கறாரு, பேசுறாரு. அப்ப சொல்லிட்டு நான் இல்லைங்கன்னா ஊர்ல விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு ஊர்ல கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு 1 ஆண்டு. பிறகு சந்தோஷ் சுதாகர்ஜி அவர் மூலமாக பிஜேபியில பொறுப்பு கொடுக்குறாங்க. அதன் மூலமாக என்ட்ரி வரப்பட்டிருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்ட டைரக்ஷன் மூலம் செயல்படக்கூடிய நபர். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது எடப்பாடி அவர்களும் திமுக ரெண்டு பேரையும் விமர்சனம் செய்ய வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும். இந்த அஜெண்டா கொடுக்கப்பட்டது அமித்ஷா மோடி அவர்கள். அப்படி இருக்கிற போது இது எந்த வகையில் அண்ணாமலை தவறு பண்ணிருக்காரு சொல்லுங்க. அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியை அழிக்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்தாரு. ரெண்டு திராவிடையை கேளுங்க. எடப்பாடி ஸ்டாலின் ரெண்டு பேரும் வேற நினைக்கிறீங்களா? கொடநாடு வழக்குல ஏன் இன்னைக்கு வரையும் முதலமைச்சர் கருணை காட்டுகிறார், ஏன் எடப்பாடியை காட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஏமா நீங்க இன்னொரு விஷயம் கேட்கிறேன், 2 திராவிட வேட்பாளர் கூட 2 சட்டமன்ற தேர்தலில் 2 பேருமே டிவைட் பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. அதாவது இந்த செட்டிங் நடக்கும். 2 திராவிட அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு, அப்புறமா அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் உறுதி செய்யறாரு. கணக்குகள் வேறு. அதாவது இந்த இடத்துல நான் மன விட்டு இன்னைக்கு சில விஷயங்கள் உண்மையா பேச நினைக்கிறேன், சில விஷயங்கள் பேசக்கூடாது, சில விஷயங்கள் உண்மை மன விட்டு பேசுறேன்.
போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 26-28% வாக்குல என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கும். ஒரு 21 வருகிறார், துறை தலைவர் ஆகிறாரு, எடுத்த உடனே ஒரு தேர்தல் வருகிறது. அப்ப கஷ்டம், ஒரு உல்ஃப் பண்றது கஷ்டம். அதுக்கு அடுத்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்த உடனே நோட்டை வந்து டக்குன்னு வந்து 11% ஜெம்ப் கொடுக்குறாரு. அந்த ஜெம்பை கொடுத்த உடனே இந்தியா முழுக்க பாஜக எங்கேயாவது கொஞ்சம் லூப் லைன் கிடைச்சவே உள்ள பூந்து விளையாடுவாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமா கது வந்து ஓப்பன் கிரவுண்டு ஒரு 11% ஓட்டு, அது தமிழ்நாடுல சவுத் இந்தியால தமிழ பாஜக என்னங்க உள்ள நுழைய முடிய இடத்துல உள்ள நுழைய ஒரு கேப் கிடைச்சுன்னா சுடுவாங்களா? சும்மா பிரிச்சு வைய மாட்டாங்க. அப்படி பாக்குறப்ப அதை உடைச்சு கொடுத்தவர் அண்ணாமலை. அப்படி பாக்குற போது அமித்ஷா மோடியிடம் செல்ல பிள்ளையா இருப்பது நான் அண்ணாமலையை பார்க்கப்படுறேன். எல்லாருமே வெவ்வேறு வகையில கோணத்துல இருப்பேன், நான் வேற கோணத்துல நான் பேசப்படுறேன். எல்லாமே அண்ணாமலையை போயிட்டே இவங்களுக்கு நான் திருடத்துக்கு நல்லதை சௌகரியமா இருக்குன்னு பாக்குறாங்க. அது அல்ல. ரெண்டு திராவிடர்களும் மாறி மாறி கொள்ளடி. எங்க நீங்க முடிச்சா மாட்டோம் எல்லாருமே என்ன சொல்றான், எங்க பங்காளிங்க நாங்க அடிச்சுக்கோ சொல்றான். அப்புறம் பங்காளி அண்ணன் கூட்டு வச்சு களவாணி தானே. சரி, இப்போ நீங்க வந்து சொல்றீங்க அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்லக்கூடியதுக்கு இணங்கக்கூடிய ஆள் தான் வந்து அண்ணாமலை அவர்கள். அப்ப அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் போயிட்டாலும் வேற ஒருவர் வருவாரு, அவரும் வந்து அமித்ஷா மோடி சொல்றதுன்னு அதான் கணக்கு. இதுல இந்த சதுரங்க விளையாட்டு எப்படி தெரியுமா? ஒரு அதாவது இந்த ஒரு சின்ன உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன காட்சி சொல்றேன். கேஜிஎஃப் படத்துல அந்த மண்ணையும் மக்களையும் கேஜிஎஃப்ல வந்து அந்த ஹீரோ வருவார், போயிட்டு அந்த அவங்க காப்பாற்றி இந்த மக்களை காப்பாற்றி கொண்டு வருவார். அது மாதிரி வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற நோக்கத்திற்காக சிஸ்டம் சரியில்லைன்னு பொத்தறிகள் இருந்த மனுஷன் தான் மண்ணில் இருக்கிற சிஸ்டம் மாற்ற வேண்டும் நோக்கத்திற்காக வந்த அரசியல் பிரளயம் வந்து அண்ணாமலை. அப்படி இருக்க அப்படி எப்படி அண்ணாமலை அரசியலை விட்டு வெளியே போவாரு? ஸோ இந்த திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் பிஜேபியுடைய அஜெண்டா. அப்படி இருக்கிறவா அந்த அஜெண்டாவுக்கு வந்து அசைன்மெண்ட்ல வந்தவர் அண்ணாமலை. பொறுப்பேற்றவர் இந்த சிங்கம் படத்துல பார்த்துருப்பீங்க, சார் உடனே பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து ஒரு ஆண்டுகளா விவசாயத்துல பணியாற்றிட்டு இருந்த போது சுதாகர் அந்த அமைப்பு செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்றுக்குன்னு சொன்ன பிறகு அமைப்பு செயலாளரும் நட்டாவும் அமித்ஷாவும் 3 பேரும் கலந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறாங்கன்னா மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தமிழ்நாட்டுக்கு போட்டப்பட்டதான் நான் பார்க்கப்படுறேன். அண்ணாமலை அரசியல் விட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்ற போது இந்த சினிமாவில் ரஜினி ஒரு படத்துல வரும், ஒரு அரண்மனை எல்லாம் வச்சிருப்பாரு, எல்லாம் திறந்துட்டு ஒரு இதை போடுவார். அந்த மாதிரி நினைக்கிறீங்க இந்த 10 நாளா இந்த மீடியாக்கள் வந்து சீண்டி விட்டதுனால 2% ஓட்டு அண்ணாமலைக்கு பிளஸ் ஆயிருக்கு. ஓகே சார், இப்போ அண்ணாமலை பிடிக்காத கூட பிடிக்கல கொண்டு வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் எல்லா ஊடகம் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் அண்ணாமலை துரத்தி விடுறதுக்கே தமிழ்நாட்டு விட்டுருக்குன்னா அவன் மனுஷன் தெளிவா சொல்றாரு, அந்த மண்ணையும் மக்களையும் காப்புறது உங்களோடு தான் நான் இருப்பேன், உங்களோடு தான் களத்தில் போராடுவேன், உங்களோடு தான் டிராவல் பண்ணா. அமித்ஷா என்ன கட்சி பொறுப்பு இருந்தா உள்துறை அமைச்சரா அந்த ஒரு கட்சியவே ஆக்டிங் பண்றாரு, தேசிய ஆக்டிங் பண்றாருல. மோடி என்ன பிரதமர் கட்சி பொறுப்பு ஆக்டிங் பண்றாருல. அந்த மாதிரி மேபி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு தோணுகிறது. அப்படி பாக்குற போது இந்த கட்சி உட்கட்சி பிரச்சனை கடுமையான இன்டர்னல் ப்ராப்ளம் பிஜேபிக்குள்ள இருக்கு. அதனால இந்த கட்சி உறுப்பே வேணாம், ஃப்ரீடமா செயல்பட நோக்கத்திற்காக ஒரு காலம் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு அதிகாரத்தோடு முழு பவரோடு வந்து இங்க அரசியல் செய்யலாம். எதுக்காக இன்னொரு விஷயம் சொன்னா, இந்த நிர்மலா சீதாராமன் வந்து சென்னையில போட்ட மீட்டிங் தவறான மீட்டிங். அப்படி போட்டுக்கூட ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியுடைய அமைச்சராக இருந்த போது அந்த நிர்மலா சீதாராமன் தவறுதலாக இருக்கிற அல்ல கைகள்லாம் எடுத்து சொல்றாங்க. முடிச்சிடறேன் நிர்மலா சீதாராமன் முடிச்சிடறேங்க சிஸ்டர். நிர்மலா சீதாராமன் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்ல வந்து என்ட்ராரு தப்பு. அவங்க வராங்க கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்காக டீசெண்டா ஒரு 4 பேட்டி கொடுத்தாலும் போயிருக்கணும். இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட் பண்ண பிறகு மிகப்பெரிய மரியாதை உருவாயிருக்கு. இங்க இருக்கிற அல்ல கைகள், ஓட்டு இல்லாத, வாக்கு அரசியலில் இடமில்லாத, வட்டாரத்தில் இடமில்லாத இருக்கக்கூடிய பிளாட்பத்தில் ஆகக்கூடிய சிறு தலைவர்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிர்பார்ப்பு செய்யறாங்க இல்லையா? அந்த விஷயத்துல அந்த அம்மாவை வந்து ஏவிட்டு தவறுதலா வந்து இன்னைக்கு ஒரு காட்சியை வந்து செஞ்சுட்டாங்க. ஆனா அது வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படும். ஏன்னா உண்மையா உழைப்பனுக்கு வருத்தம் ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் ஒரு பதிவு செய்யப்படுறா நான் பார்க்க போறேன். நிர்மலாவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, ஏன்னா பொறுப்பெல்லாம் வேற ஒருத்தர் பார்த்துக்கோங்க, நான் வந்து கலப்பணியில சொல்றதுக்கான காரணம் அப்படியே நான் பார்க்க போறேன். ஏன்னா அது யாராவது உழைப்பவனுக்கு வலிக்கும், அது உண்மையா உழைப்பவனுக்கு கடுமையா வலிக்கும். அப்படின்ற போது அண்ணாமலை அவர்கள் உண்மையா உழைக்கக்கூடிய நபர். அப்படின்ற போது வலிக்கத்தின் அடிப்படையில் சொல்லியிருப்பா நான் பார்க்க போறேன். நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லப்பட்ட செய்தியா நான் பார்க்க போறேன். ஏன்னா ஒரு அமைப்பு செயலர் மாநில தலைவர் இருக்கிற போதே ஒப்புது இல்லாம ஒரு நீட்டு கூட்டம் நடக்கிறது மிகப்பெரிய தவறு. அது அந்த போக்கில் வந்து அதுக்காக சொல்லப்பட்டு பார்க்க போறேன். ஆனால் யார் ஒருவரும் எதிர்பார்க்காத, திராவிடர்கள் எதிர்பார்க்காத புதுவிதமான அவதாரத்தில் தமிழகத்தில் அரசியல் பிரணயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிடாம வந்து அந்த ஒரு குழுவை நடத்துறாங்க அப்படின்னா அப்போ கட்சியிலேயே வந்து அண்ணாமலை அவர்களை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு குரூப் ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு வந்து கொட்டத்தை அடக்க விட நோக்கத்திற்காக அண்ணாமலை அவர்கள் முழு அதிகாரத்தோடு மத்தியில் ஆசீர்வாதத்தோடு வந்து அரசியல் தமிழகத்தில் மேற்கொள்வான்னு பாக்குறேன். ஏங்க ஒரு மனுஷன் சாதாரணமா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்குங்க. நான் 4 மாசமா கால் செப்பல் போடாம இருக்கேன்னா காலில் ஷூவை போட்டு அதை போட்டு இந்த சொகுசா அந்த காலு இன்னைக்கு அந்த வலியோடு ஒரு மனிதன் வாழுகிறான்றதுனா
ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி திருடனை பார்த்து ஒரே நாள்ல திருடனை பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்காருன்னா முழுசும் முற்றுமுனிந்த துறவி முனிவர் அவரு. அப்படின்ற போது அசைன்மெண்ட் போலீஸ்காரன் பொறுப்பேற்றுட்டு ஒரு அசைன்மெண்ட் முடிக்கக்கூடிய நபரு இந்த காவல்துறை அதிகாரி இருப்ப நான் கண்ணில் அண்ணாமலை பார்த்ததுனால் பழகியதுனால அவர் அப்சர்வ் பண்ணதெல்லாம் சொல்லுதுன்னா முழு அதிகாரத்தோட சிங்கம் 2 சிங்கம் பார்ட் 2 பார்ட் 1 மாதிரி மறுபடியும் நான் புகழாரம் மட்டும் நினைச்சுக்க மாட்டாங்க. நான் உற்று நோட்டு கொண்டு அண்ணாமலை படித்து கொண்டு இருக்கேன், வந்ததுல இருந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்றேன்னா முழு அதிகாரத்தோடு தமிழகத்தில் இந்த 2020 திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கும் 2 திராவிடங்களை வீழ்த்துகின்ற ஒரு சக்தியாக அண்ணாமலை செயல்படுவார். விரைவில் அறிவிப்போம் நான் பாக்குறேன். இப்ப அதிமுக கூட பாஜக கூட்டணி அப்படின்ற செய்திகளும் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிறாரு, அண்ணாமலை அவர்களும் தலைமையில் இருக்கும் பொழுது முதலமைச்சருடைய அந்த ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு எதுக்கு அண்ணாமலைக்கு அந்த வேலை? கூட்டணி கட்சிகள் அப்படின்றப்போ கூட்டணி தான், எடப்பாடி இல்லாத கூட்டணி நடக்கும். அப்படி நடந்தால் தமிழகத்துக்கு சிறப்பு. எடப்பாடி அவர்களுடைய தலைமையில இருக்காது அப்படின்னு சொல்ல எடப்பாடி இல்லாத கூட்டணி, அந்த கூட்டணி விரைவில் உங்களுக்கு புரியும். அதுக்கு வெயிட் அண்ட் சீ இப்பே சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ் உடைச்சிட கூடாது. எடப்பாடி இல்லாத கூட்டணி நடக்கும். எனக்கு ஒரு போக்கு நான் மனதில் பட்டதை நான் பேச நினைக்கிறேன். இருக்கும் இல்லாம போகலாம். நாம் தமிழர் கட்சி, அதிமுக எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக, அதுக்கடுத்து பாமக, தேமுதிக விட்டுருங்க, புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி, இப்படி விதமான ஒரு கூட்டணியை கட்டமைக்கூடிய ஆற்றல் வல்லமை அண்ணாமலையிடம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா 2020 வந்து உடனே 2024 ஒரு இவ்வளவு பெரிய ஒரு 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாருன்னா இது சட்டமன்ற மாநிலத்துக்கு தேர்தல் போது வலுவான கூட்டணி உருவெடுத்து அப்படிபோது அதிமுக எடப்பாடி இல்லாத அதிமுக கூட்டணியை உள்ள அமைச்சு கொண்டு வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல சீமான் கூட உதவி பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சி நாம் தமிழர் பாஜக அப்பாற்பட்டு சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் பர்சனலா ஒரு பாண்டிங் இருக்கு. பர்சனலா 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிதலுக்கான நட்புணர்வா இருக்கு. கொள்கைகள் வேறு, கோட்பாடு வேறு, கட்சி பணிகள் வேறு, தனிப்பட்ட முறையில் புரிதல் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த 2 திராவிடங்களை ஒழித்தால்தான் மாற்றம் நோக்கத்திற்காக சிறு மன மாற்றங்கள் ஏற்பட்டு கூட கூட்டணி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கா நான் பார்க்கப்படுறேன். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்காக நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ்ல போய் மேடல கலந்துட்டாங்க, நிகழ்ச்சி கலந்துட்டாங்க, அதுக்காக கிடையாது. அதுக்காக நான் பார்க்கப்படல. பர்சனாவே 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து இப்ப நீங்க நானும் பேசுறோம், ஒரு பாண்டிங் கூட பேசிட்டு இருக்கோம். முரண்பாடா நீங்க கேள்வி கேட்கலாம், அது ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது சீமானுக்கும் எனக்கு ஒரு பாண்டிங் நல்லா இருக்குன்னு பாக்குறேன். அதன் அடிப்படையில் மேபி இருக்கலாம். ஏன்னா திராவிட கலைக்குனா வேற வழியே கிடையாது. 2 பேருமே சேம் பேட்டர்ன் திருடர்கள். 2 பேரும் சேமா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக மருவி பொய்யும் புரட்டையும் கொண்டு பூமியை நாசமா செய்து கொண்டிருக்கிற இயக்கம் 2 திராவிடங்களை வீழ்த்துகின்ற ஒரு ஆற்றல் சக்தி யாரிடம் இருக்குதுன்னா அண்ணாமலை சீமானிடம் மட்டும் தான் இருக்கிற, வேற யாரிடம் இல்லை. நான் பதிவு பண்றேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியில இருந்து விலகுறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வருது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த வலிமை இருக்குதானே? அதுவே தப்புங்க. அரசியல பெதறாங்க இந்த ஊடகங்கள்லாம். அண்ணாமலையே நீங்க பெரியலாக்கி விட்டீங்க. அதாவது சும்மா ஊதி கிடத்த ஆண்டின் கிராமத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் பாட்டு ஏதோ இது பண்ணதால இப்ப இந்த 10 நாளா வந்து மக்கள் மனசை டச் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 95% பாஜக இன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவராக ஒத்தகால நிற்கிறான். கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இந்த 10 நாளா எடுக்கப்பட்ட ஆய்வுல இன்னும் எடுத்திருக்கிறாங்க டீம். அது அடிப்படையில் பாக்குற போது அண்ணாமலைக்கு முன்னை விட கூடுதலா பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு. இப்போ சீமான் அவர்களை முடிக்கல. ஏன் சொல்ல வரேன்னா அண்ணாமலை அவருக்கு இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரேம் உருவாயிருக்கு. அதாவது கூடுதலா ஃப்ரேம் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட சொல்ல அதாவது இந்தியா முழுக்க ஆர்எஸ் சித்தாந்தம் ரைட்டு வாஸ்தவம் இல்லை, தனி மனிதத்துவம் வந்து வளரக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டை போய் தனி மனிதவனை தான் இது பண்ண முடியும். ஏன்னா வளர்ந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஆர்எஸ்எஸ் உடைய ஃபார்முலா வகுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. அப்புறம் போது இந்த தமிழ்நாட்டில் 2 கட்சிகளை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நம்ம தமிழ்நாட்டு பானையில் சொல்லப்போனா ஆடுன்னு சொல்றாங்க. அந்த ஆடுதான் அண்ணாமலை. இப்போ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுல கூட்டணி வைக்க போறாரு, அதிமுகவுல கூட்டணி வைக்க போறாரு, இப்படி 2 விஷயங்களும் சொல்லப்படுது. சீமான் கூட்டணி வைக்கிறத எப்பயோ வச்சிருக்கலாங்க, வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அதிமுக திமுக 2 கட்சிகளை பெரியார் 2 பேரும் பயன்படுத்துறாங்க. அப்புறம் 2 பேரும் சித்தாந்தம் ஒத்து வராதுங்க. 2 கட்சி ஒழிச்சா ஏங்க 75 ஆண்டுகளா அந்த மண்ணையும் மக்களையும் அழைத்து கொண்டு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. 2 கட்சிகள் நடத்தி கொண்டு அவரவர் ஏங்க நான் கேட்கிறேன், சிம்பிளா கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் இங்க வந்து கையூட்டு பெறாத மக்களுக்காக பாடுபடக்கூடிய அமைச்சரா? இங்க இருக்கிற அமைச்சர்களா மக்களுக்கு படப்பட அமைச்சர்களா? ஏன் எனக்கு ஈடி வந்து ஊடா போய் இன்னைக்கு பிடிக்குது? ஏன் போதுன்னா அத்தனை பேரும் அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களே. மக்களுக்காக அரசியல் கட்சிகள் இல்லை. இதை ஒழித்து மாற்ற வேண்டும்னா இந்த 2 பேரால தான் முடியும், இல்லைன்னா முடியாது. விஜய் வந்து வாய்ப்பே இல்லை. விஜய் 2026 இல்லை.
உதயநிதியோட ஃபைட் பண்ண தான் அவர் காத்திருக்கார், ஸ்டாலினோட இல்லை. 2026 பிறகுதான். இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை தான் படிக்கணும்னு, அண்ணாமலை மையம் கொண்ட அரசியலாக தான் இருக்கணும். மத்திய அரசு இருக்கிறது, அமித்ஷா இருக்கிறார், தமிழகத்தில் எப்படியாவது திராவிடங்களை ஒழிக்கணும் நோக்கத்திற்கு இருக்கிற போது இந்த ஃபார்முலா ஒரு சிம்பிளாக எடுத்துங்க. நாம் தமிழர் சீமானு, பாமக, பாஜக, அதிமுக ஓபிஎஸ் தினகரன், செங்கோட்டையன், சைதி துரைசாமி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்கிற அதிமுக கூட்டணி, வேலுமணி, தங்கமணி மற்றவர்களாம் சேர்கிற அதிமுக, எடப்பாடியில அதிமுக கூட்டணி. முடிச்சிடுறேன். அப்படி சேர்ந்த அதிமுக கூட்டணி இப்படி அமைந்தால் என்டிஏ தலைமையில ஆட்சி டியூட்டர் போட்டது காரணம், அண்ணா அமித்ஷா போட்ட காரணம் அப்படின்னு நான் பார்க்கப்படுறேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, எடப்பாடி திருந்தல. அமித்ஷா வந்து என்னன்னா போன 2000 சொன்ன மாதிரி ஓபிஎஸ் தினகரன் அரவணை அணைச்சிக்கிட்டு இது பண்ண சொல்ற போது மறுபடியும் இவர் வந்து ஓபிஎஸ் தினகரன் சேர்க்காதனால ஏடிஎம்கே எடப்பாடி பிஜேபி கூட்டணி வருகிற வாய்ப்பு ரொம்ப கம்மி நான் பார்க்க போறேன். அதுல எடப்பாடி அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுல எடப்பாடி அந்த கட்சியிலிருந்து வேக அகற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சீனியர் எல்லாம் அகற்றிட்டு இப்படி ஒரு கூட்டணி அமையும் நான் பார்க்க போறேன். அப்படி அமைந்தால் நாட்டுக்கு நல்லது. படித்தவன் மறுபடியும் ஆட்சி போறான், படிக்காதவன், குடிகாரன், சாராயம் வைத்தவன், கூட்டி கொடுத்தவன், காட்டி கொடுத்தவன் அரசியல் படத்தில் அமர்ந்து நாட்டு நாசமா போய் சாக்கடையானதை போய் மாற்றம் வருகின்ற ஒரு அரசியல். இந்த மாதிரி ஒரு அறிவுசார் அரசியல், மொழி அரசு இருக்கிற சீமானும், அறிவாற்றல் இருக்கிற ஐபிஎஸ் படிச்சு ஓய்வு வந்திருக்கிற விடைபெற்று வந்திருக்கிற அண்ணாமலை போன்ற இடம் கிடைத்தால் இந்த நாடு மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கோ நான் பார்க்கப்படுறேன். அண்ணாமலை இந்த அரசியல் களத்தில் தான் இருப்பார், அதை கடந்து போக மாட்டேன்றது நான் அவர் படித்தத்தின் பார்வையில் நான் சொல்ல போறேன். ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே வந்து கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நாங்க வந்து ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டோமே தவிர அது கூட்டணிக்கான அர்த்தம் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், ஒப்பாறு மிக்காரு ஸ்டாலின் சொல்ற மாதிரி பார்க்க வேண்டாம். அதாவது இந்த 2 பேருக்கான பாண்டிங் இருக்கிறதுனால பாஜக வந்துங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எடுத்துங்க, இன்னைக்கு சிவசேனா கட்சி என்ன நிலைமை ஆச்சுன்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் எடப்பாடி ஸ்டாலின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் அந்த கவர்ச்சி இழந்த தலைவர்கள். எப்படி ஜெயலலிதா கலைஞர்கள்லாம் ஒரு 4 நூற்றாண்டாக அவங்க கண்ட்ரோலில் கட்சியை வச்சுருந்தாங்க, கட்சி ஆட்சி வச்சுருந்தாங்க. அது மாதிரி அதுக்கான ஃப்ரேம் வந்து ஸ்டாலினுக்கு அமையல, எடப்பாடிக்கு அமையல. 2 பேருமே காசுக்காக மக்களை கூலி கொடுத்து கூட்டு வந்து ரோடு நிற்க வச்சு கும்பிட்டு போகிற கூட்டமாக இருக்க ஒழிய போலி கூட்டம், போலி வேஷமாக இருக்காங்க ஒழிய. ஆனால் உண்மையே மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு ஒரு திட்டங்களுக்கு மீது வரவேற்பு ஏற்பட்டு ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆரை போன்று, ஜெயலலிதாவை போன்று, கமலஞ்சரை போன்ற ஒரு ஈர்ப்பு சக்தி எடப்பாடியிடம் ஸ்டாலினிடம் இல்லை. அதனால்தான் எடப்பாடியுடைய கோர் ஓட்டு குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் தோல்வி செஞ்சுட்டு இருக்காரு. 10 தோல்வி எடப்பாடி மாதிரி தொடர்ந்து தோல்வி செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காக அண்ணாமலை வரவில்லை, அண்ணாமலை இவர்களை வீழ்த்துவதற்காக அண்ணாமலை வந்திருக்கிறார். அப்படின்ற சக்தியை பயன்படுத்தக்கூடிய மத்திய அரசு பயன்படுத்தும் மொழிய அதை விட்டு போட்டு எடப்பாடியை முதலமைச்சர் பாஜக கட்சி அவசியம் கிடையாது. சோ என்னை பொறுத்தவரை பார்க்கிற போது முழுக்க அமித்ஷா அவர்கள் முழு அதிகாரத்தோடு இறங்கி விளையாடு, இன்னும் இறங்கி விளையாடுன்னு தான் சொல்லி இந்த வாரத்திலேயோ அடுத்த முடிவு வரும்னு எதிர்பார்க்கணும் ஒழிய மற்றபடி மாற்றுவதற்கு வாய்ப்பு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவே வந்து இப்போ வந்து ஒரு வலிமையா வச்சிருக்காரு. இப்போ அவருடைய செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலுமே இவர் கட்சி செயல்பாடே இல்லைங்க. ஏங்க 4 ஆண்டுகள் நான் பிராக்டிகலா ஓப்பனா பேசுறேன். முந்தைய ஆட்சிகள் ஸ்டாலின் அவர்கள் சட்ட லிஸ்ட் கவர்னரையும் போனாரு, பார்த்திருப்பீங்க. டெய்லி ஆரங்கட்சி இருப்போம், அண்ணாச்சி உன் கட்சி என்ன ஆச்சு, நாசமா போச்சு உன் ஆட்சி, டெய்லியும் கல்லாயிட்டு இருக்கிற கலெக்ஷன் ஆட்சின்னு சொன்ன ஸ்டாலின் அவருடைய எடப்பாடி யோசனை பண்ணியிருந்தாரு. 4 மணி பொழுதுரோணமும் அரசுக்கு எதிர்ப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுதாங்களே. நீ என்ன 4 வருஷமா அந்த அரசுக்கு எதிர்ப்பான அலையை எப்படி உருவாக்குனீங்க? உருவாக்கல. சோ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் செஞ்ச மாதிரி நீ எங்க செஞ்சீங்க? 4 ஆண்டா ஓமலூர்ல உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணாரு எடப்பாடி, அவ்வளவுதான். வாக்கு வங்கி அரசியலுங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான அலையை வர வேண்டும், அலை உருவாக்கல. நீ எதிர்கட்சி என்ன பிரயோஜனம்? ஆனா அவர் பின்னாடி கட்சியில இருக்கக்கூடிய கட்சி வச்சு குப்பையில போடுங்க. கட்சி வச்சு என்ன பண்ண போறீங்க? கட்சி இதெல்லாம் ஒரு 10 பேர் தான் இருக்கிறான், ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர். இது அப்படியே அந்த பட்டி மாறுவான். அட்டசனம் வந்து செங்கோட்டை கையில இல்ல வேற மாதிரி துரைசாமி மாதிரி ஆட்டு ஓபிஎஸ் கையில மறுபடியும் போச்சுன்னா ரெட்டரசனம் எங்க இருக்கோ அங்க இருப்பா. சின்னத்துக்கான வாக்கு குறைஞ்சிருச்சு. அப்படின்ற போது ஏடிஎம்கேல இருந்து ஓட்டு வந்து எப்படி பிஜேபி வந்துச்சு. சோ அப்படின்ற போது இது மாதிரி போச்சுன்னா 15% இருக்கிற இன்னைக்கு 17% இருக்கிற ஏடிஎம்கே இன்னைக்கு எடப்பாடியை மட்டும் கட்டி விட்டா அந்த ஓட்டுகள் பிஜேபி கூட்டணி வந்துச்சுன்னா என்டிஏ அமித்ஷா போட்ட கணக்கு என்டிஏ கூட்டணி பலிக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரை ஆதரித்து தான் எம்எல்ஏக்கள்லாம் அன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் கூட வெளிநடப்பு பண்ணாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி யாருமே இல்லை அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தானே அங்க பவர் செக்டாரா அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறாரு. அரசியல்ல எப்பப்போ யார் பின்னாடி எப்பப்போ எப்படி மாறுவாங்கன்னு அப்பப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேட்டரோட மாதிரி அப்பப்போ மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும். அதனால
பொறுத்துறதுங்க, வெயிட் அண்ட் சி. இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் நான் நினைக்கிறேன். என் மனசில் பட்டத்தை நான் சொல்கிறேன். அண்ணாமலை நான் கூட குழம்பிட்டேன். என்னடா அது, அண்ணாமலை நெருங்கிய நண்பர், நம்ம வந்து நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய உள்ளத்தில் நானும் வருவேன். ஏன்னா மாற்றவனும் நினைக்கக்கூடியதில் உள்ளத்தில் நானும் வருவேன். ஏன்னா தமிழ் தேசியம் அதெல்லாம் என்பதை விட படித்தவன் நாட்டை ஆளணும். நான்லாம் அரசியல் வாழ்க்கை தோத்துட்டேன். கிட்டத்தட்ட நான்லாம் 3 முறை ஒரு கட்சியில் எம்எல்ஏ சீட்டு கேட்டவன், பள்ளிக்கூடத்திலே ஒரு கட்சிக்கு மாணவனை உருவாக்கினவன், சென்னை லயலாகுள்ள மாணவனை உருவாக்கினவன், ராணுவமனை கலைஞரை கொண்டு போய் சஸ்பென்ஸ் ஆனவன், ஒரு கலைஞர் பேரில் ஒரு அமைப்பே உருவாக்கினவன். ஸோ நிறைய நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், எல்லாம் சாதிக்க முடியல. அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு இளைஞர், போராடி கொண்டு இருக்கிற இளைஞர் வெற்றி பெற நோக்கத்திற்காக நான் சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டத்திலிருந்து மாற்றம் வேணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்டவர்களே ஏமாற்றி கொண்டு நாட்டை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்ற போது இங்கே தேசியம், இந்துத்துவா இதுக்கு அப்பாற்பட்டு அவன் அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் வந்து கட்சி இதை பற்றிலாம் வரலைங்க, மோடியை பார்த்தா நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது மாதிரி அதில் வந்து இந்துத்துவா அப்புறம் யாரமா ஆகாதமா அதுக்குள்ளே வரல. அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிச்சு. அது மாதிரி இங்கே இளைஞர் கையில் ஆட்சி வரணும், நல்லவர் கையில் ஆட்சி மாற்றம் வரணும். இந்த 2 பேருக்குள்ளே போயிட்டு தான் மறுவி இவங்க கரப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஊழல் ஆட்சியாக இருக்குது. இந்த 2 ஆட்சி வேற்றணும்னா, புதுமை பிறக்கணும்னா சீமானை போன்ற அண்ணாமலை போன்றலாம் ஒருங்கிணைந்து இந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்து வர 2020 சட்டமன்ற தேர்தலில் 39% வாக்குகளை பெற்று என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். நான் சாப்பிடல, வெறும் வயிற்றுல நாவுக்கரசு நாக்கில் சொல்கிறேன். 21 ஆண்டுகளாக இந்த 22 ஆண்டுகளாக இந்த அரசியல டே நைட்டு படிச்சுட்டு இருக்கேன். பண்டிகை, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், கல்யாணம், காரியம் எதுவுமே கிராமத்தில் எதுவுமே கிடையாது. துறவி மாதிரி இந்த அரசியலை உண்மையாக பார்த்துட்டு இருக்கிற அடிப்படை நான் சொல்கிறேன், அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், பயிற்சி அடிப்படையில் சொல்கிறேன். என்டிஏ கூட்டணி 2024 ஆட்சி பிடிக்கும் இப்படி அமைஞ்சா. ஓகே. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சிக்குள்ளேயே வந்து அவளுக்கு இவ்வளவு விரோதத்தனமாக நிறைய செயல்பாடுகள் அது இருக்குதாங்க செய்யும். அது இருக்குதான் செய்யும். அது இருந்தாதான் அரசியல். துரோகிகளும் இருந்தாதான் அரசியல். அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவான் தலைவன். அந்த தலைவன் இடத்தை பிடித்து விட்டார் அண்ணாமலை. ஏங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்குள்ள ஒரு ஆளா அண்ணாமலை வந்துட்டார். அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனா அவனுக்கான ஃபேன்ஸ் இன்னைக்கு அண்ணாமலை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் உயிர் கொடுக்க 1000 பேர் இருக்கான். நான் கண்ணில் பார்த்துருக்கேன். நான் அந்த கலைஞர்கிட்ட ஜெயலலிதா கிட்ட இருந்த அந்த ஃபீல் வந்து இப்போ தொண்டங்கிட்ட பார்க்குறேன். ஏங்க 30 வருஷமா பிஜேபியில் அரசு இருக்கிறவனே அண்ணாமலைனா நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த உணர்வை தூண்டியவர் அண்ணாமலை. அப்படி போது தன்னை நம்புவனை விடக்கூடிய நபர் அவர் அல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மாற்று அரசியலாக அண்ணாமலை அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனா அண்ணாமலை அவர்களும் அடுத்த தலைவராக இருக்க போறது இல்ல. நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும், வேற எந்த தலைவருக்கும் இல்ல, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருப்பார். அவர் தான் இருப்பார். இந்த நொடி வரை நம்புகிறேன். அவர் தலைவர் பொறுப்பு இருப்பார், நம்புவோம், நடக்கும், நினைக்கும். ஆனா ஒரு கால் அமித்ஷா கட்சி பொறுப்பு இருக்காரா? ஆனா அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மொத்தம் பண்றாருல்ல. மோடி அவர் கட்சியில பொறுப்பு இருக்கா? ஆனா அவர் தானே எல்லாம் எடுத்துறாங்க. ஜேபி நட்டாவா இருந்தாலும் முடிவெடுக்கிறது அமித்ஷா தானே. அது மாதிரி முழு அதிகாரத்தை கொடுத்து அவன் அமித்ஷாவை போன்று மோடி போன்ற தமிழக தட சாபகன் இறங்கி விளையாடுறான்னு முழு பவரை கொடுத்து சிங்கம் 2 மாதிரி சிம்பிளா சொல்லப்போனா புரியுற மாதிரி யூஎஸ் புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா சூர்யா ஒரு படத்தை சிங்கம் 2ன்ற மாதிரி அதிகாரத்தை கொடுத்து இறங்காடுறான்னு சொல்ற மாதிரி அது மாதிரி இறங்கி அடின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு முழு பவரை கொடுத்து ஆட விடலாமே. எப்படி விடுவாங்க? ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் இன்னைக்கு திமுகவே நடிக்கிட்டு இருக்கு, பயந்துட்டு இருக்காங்க. உளவுத்துறையை விட்டு வந்து ஏப்பா என்ன அண்ணாமலை உண்மையிலே போயிடுறாரா போலையா இல்லை வேற ஏதாவது அவதாரத்தில் வராரா கண்டுபிடிங்கப்பா, தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு திமுக ஆயிப்போச்சுன்னா அந்த அலையை உருவாக்கி அண்ணாமலை இந்த அலையை உருவாக்கி ஆட்சி மாற்றம் உருவாக்காம போனா அரசுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அண்ணாமலை செய்ய போக மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன, நான் பார்த்த அண்ணாமலை, நான் பேசிய அண்ணாமலை பொறுத்தவரை நம்பனவங்களை கைவிட மாட்டார். இஸ் குட் கேரக்டர். இருக்கிற தலைவர்களாக நான் பார்த்துட்டு வந்தவன். அதுல பெஸ்ட் கேரக்டரா இருக்கு. நானே 10 ரூபா செலவு பண்ற அளவுக்கு எப்படின்னு பாத்துங்க. நான் இதுவரை காசு வாங்கல, 1 ரூபா கூட வாங்கல. இதுவரை 2009 முதல் முறை சந்திச்சேன். அதுல இருந்து இன்னைக்கு வரையும் பாக்குறேன். நானே சென்டிமெண்டா வந்துட்டேன். அப்படின்னா தொண்டை எந்த அளவுக்கு கொடுத்துருப்பான். அந்த தொண்டை அவனுடைய ஃபீல்ஸ் இருக்குல்ல. ஸோ ஏன் இதுக்கு எடுத்துக்காக சொல்றேன்னா அந்த ஃபீலை வந்து உணர்த்தக்கூடிய தலைவன் அண்ணாமலை. சீமானுக்கிட்ட அப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு, அண்ணாமலைக்கு அந்த கூட்டம் உருவாயிருக்கு. அவங்க இருக்க வரையும் தான் அந்த கூட்டம் இருக்கும், அவங்க இல்லைன்னா அந்த கூட்டம் இருக்காது. அந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து தன் நம்பி அரசியல் செஞ்சோன்னா கைவிட்டு போக மாட்டார் அண்ணாமலைன்னு பார்க்குறேன். ஏன்னா தனக்காகவும் மற்றவங்க நலனையும் பார்க்கக்கூடிய நபர். அண்ணன் நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிக்கூடிய நபர். நான் சில விஷயம் பேசுறது கூட அண்ணன் கரெக்டாக அது பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா அண்ணாமலை பொறுத்தவரை தன்னை நம்பி அரசியல் பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கக்கூடிய நபர் அண்ணாமலைன்னு பார்க்கப்படுறேன். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சக்தியாக, சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு சக்தியாக மறு உருவமாக இந்த மீண்டெடுத்து கம்மிங் சூன் இந்த வார சனிக்கிழமையோ இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளயோ புதுவிதமான புரட்சியோடு புதுவிதமான பாதையோடு தமிழக அரசியல் மேற்கொள்வார் நான் பார்க்கப்படுறேன். ஸோ தமிழக அரசியல்ல அவர் இருப்பார். என்னங்க மத்திய அமைச்சர் இல்லை, மற்ற எந்த பொறுப்பும் இல்லை, தமிழ்நாட்டிலே இருப்பேன், களப்பணி தான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுல எளிமையா புரிஞ்சுக்கணும். ஸோ அவதாரம் வேற எடுத்து விட்டது.
திமுகவையும் அதிமுக வீழ்த்துவதற்கு அவதாரம் எடுத்து விட்டார். வேற கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறாரு அவர் தரப்புலன்னு சொல்றாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சியில அமித்ஷா மோடியுடைய பியூர் விசுவாசி. ஒரு தேசியத்துல ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் சுதாகரும் 3 பேரும் கலந்து உக்காந்து பேசுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க பெரிய ஸ்கெட்சின்னு பார்க்கணும் மொழியே. நீங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா ஒரு முக்கியத்துவமான அஜெண்டா தயாராகி விட்டு தான் நினைச்சுக்கணும். ஸோ அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து 2020 எப்படியாவது வென்றுவா மகனே சென்றுவா மகனே வென்றுவா மகனேன்னு சொல்வது போல டெல்லிக்கு போய் அந்த அனுமதி பெற்றுவிட்டு களத்திற்கு வந்து ஆர்டர் எப்படி சூர்யா படத்துல வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து ஆக்ஷன் இறங்குவார், அது மாதிரி வந்து அங்க ஆர்டர் வாங்கிட்டு ஆக்ஷன் இறங்குவார். மோடி அமித்ஷாவுடைய ஆக்ஷன் வாங்கிட்டு வந்து களத்துல வந்து இவர் அண்ணாமலை இறங்குவார் நான் பார்க்க போறேன் ஒழிய அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அரசியல் பிணைப்புகள் நிறைய இருக்கு. அந்த கணக்குகளை முடிக்காமல் அண்ணாமலை விட்டு போக மாட்டாருன்னு தெரியும். இது போலி சத்தம். அண்ணாமலை வந்து சாதாரண அரசியல்வாதி இல்ல, சாதாரண பொலிட்டீஷியன்ஸ் அல்ல. பொலிட்டீஷியனா அரசியல்வாதியாக அல்ல. அரசியல்வாதி நிறைய விஷயம் இருக்கு. ஃப்ராடு தரம், திருட்டு தரம், முளபாய் தரம், முடிச்சு வைத்தனம் அண்ணாமலை கிடையாது. நான் பார்த்த வரையும் சொல்றேன். நான் பார்த்த வரையும் பி என்னவன்னு தெரியாது. நான் பார்த்த அண்ணாமலை அவர்களிடம் சூதுவாது கிடையாது, கெட்டனம் கிடையாது, பொய்மை கிடையாது. நான் எல்லா தலைவரையும் பார்த்துருக்கேன். எல்லா தலைவரும் எப்படி எப்படி திருடன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல நான் பார்த்த வரையும் குட் கேரக்டரா தெரியுது. அதனால இவர் நம்பியவர்களும் ஏமாற்ற மாட்டாரு, விட மாட்டாரு, அரசியல் செய்ய வைப்பாரு. ஏங்க இன்னைக்கு 29 பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபிட்டாங்களே, பூத்து கம்பெனி கூட பணம் கொடுக்கல. அத்தனையும் அவங்க கடத்தெல்லாம் அடிச்சு செட்டில் ஆயிட்டாங்க. நான் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காசு பண்ணாலும் பட்டியலிட சொல்லுவேன். ஆனா அதையும் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டாரு, கண்டுக்காம போனாரு. ஒரு தலைவனா ஒரு தன்மைகள் வந்து நிறைய அண்ணாமட்ட இருக்கு. அப்புறம் போது பேச்சாற்றல், செயல், சிந்தனை எல்லாம் கலந்து வெற்றி பெற்றிருக்காங்க. வைகோ கிட்ட சிந்தனை இருக்கு, செயல் இல்லை. கலைஞர்கிட்ட சிந்தனை இஞ்சி செயல் இஞ்சி வெற்றி பெற்றார். தமிழ் முதலமைச்சர் ரெண்டுமே கிடையாது, சிந்தனையும் கிடையாது, செயலும் கிடையாது. செயற்கை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செயற்கை தலைவர். இங்க இயற்கையா இருக்கிறவங்க அண்ணாமலை, சீமான் 2 பேரும் இயற்கையா உருவாகிறாங்க. இயற்கை உருவாக்கம் செயற்கை உருவாக்கம் வித்தியாசம் இருக்கு. அங்க பணத்துக்காக நடக்கிற வியாபார பிசினஸ் திராவிட கட்சிகள் எடப்பாடி ஸ்டாலினிடம். ஆனால் இங்க இருக்கிற பாச கூட்டம், அங்க பணத்துக்காக இருக்கிற கூட்டம். ஸோ இந்த ரெண்டும் கலந்து பார்க்குற போது எடப்பாடிக்கு மணி அடித்து விட்டு தான் நான் பார்க்கறேன் ஒழிய எடப்பாடிக்கு இதுக்கு முன்னாடி இறங்கும் அரசியல் மொழி ஏறும் அரசு இருக்காது. எடப்பாடி முதலமைச்சருக்காக அண்ணாமலை வரல, அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறது இங்க வரல. இங்க பாஜக ஆட்சி பிடிக்கிறதா அண்ணாமலை வந்திருக்காரு. இஸ் அசைன்மெண்ட். பாஜக மேலிடம் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதை முடிக்காம இந்த மண்ணையும் இந்த மக்களையும் விட்டு போக மாட்டாங்க. தெளிவடைஞ்சுங்க, நம்மளவங்க புரிஞ்சுங்க. உங்களை காப்பாற்றுவார், இந்த மண்ணையும் காப்பாற்றுவார். ஏன்னா கர்நாடகாவில் அவர் காவல்துறை இருந்த போது இந்த சிஸ்டம்ன்ற போது இந்த சிஸ்டம் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முதலமைச்சர் அது அதிகாரத்தை மாற்றணும். அப்படிமா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாட்டை நமக்கு சரியில்லை. கர்நாடகா படிச்சா கூட நம்ம தமிழ் மண்ணை நம்ம சார்ந்த நம்ம மண்ணை மாற்றும் நோக்கத்திற்காக இருக்கப்பட்டு அரசியல் வந்து இணை செயல்படுறாருன்னா அந்த மனசு அரசியல் விட்டு எப்படி போடுவார்? வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படியே இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் போது அரசியல் தான் இருப்பார், உங்களோட தான் இருப்பார். திமுக வீழ்த்துவார், புரிஞ்சுங்க. ஓகே சார், பாஜகவில் அண்ணாமலை அவர்களுடைய பயணம் எப்படி இருக்க போது, அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போது, அத ஃபுல்லா டிராவல் பண்றாருல, அருமையா இருக்கும் டிராவலிங். ஓகே சார், அதை பத்தி எல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி தமிழ் தாய் உறவுக்கு.